ஆனால் இன்றைக்கி நாம் அதை எடுத்து சில சமயங்களில் சிலர் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து இப்படிப்பட்ட பல வேதங்களை வாசித்து பல மொழிபெயர்ப்புகளை வாசித்து உண்மை என்ன என்று தேடி கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி தேடி வாசித்து வரும்பொழுது பழமையிலே ஊறி போனவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பழைய துருத்திகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, அப்படி எதை சொல்லுகிறார் அவர்? புதியதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தானே சொல்லுகிறார். பழைய துருத்திகள் என்று யாரை சொல்லுகிறார்? அது வெடித்து சிதறிவிடும், ரசமும் கொட்டிவிடும் என்று யாரை சொல்லுகிறார்? புதிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தானே சொல்லுகிறார். ஏன் புதிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? இந்த பழைய காரியங்கள் ஒரு கோட்டையை போல நம்முடைய மனதை சுற்றிலும் எழுப்பப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதை கவனிப்பதற்கென்று சில ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பார்த்து அலறுகிறார்கள். ஆஹா, ஏதோ ஒன்று வருகிறது, நூதனமானது ஒன்று வருகிறது, நிறுத்து நிறுத்து என்று சொல்லுகிறார்களே தவிர வேதத்தோடு ஒத்து பார்ப்போம், வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ திரும்பி போய் பார்ப்போம் என்ற தாழ்மை நமக்கு இல்லாததான் பிரச்சனை. தாழ்மை நமக்கு இருக்குமானால் ஒருவேளை நாமும் கூட தவறு செய்தோட வாய்ப்பு இருக்கிறது. உண்மையிலே எல்லாருமே வேதத்தை வைத்து தான் பேசுகிறோம். உண்மையிலே வேதத்தில் என்ன இருக்கிறது என்று போய் அதில் பார்க்க வேண்டும். இன்னும் எனக்கு முழுதாய் தெரிந்து விட்டது என்று நான் நினைப்பேன் ஆகில் நான் சரியான வடிகட்டின முட்டாளாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் பவுலே சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று என்று சொல்ல மாட்டேன், முற்றிலும் தேறினவன் என்று சொல்ல மாட்டேன், ஒன்று செய்கிறேன், தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன், தொடர்ந்து ஓடுகிறேன். இன்னும் நான் பயணம் பண்ண வேண்டிய தூரம், தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்கிறது. எல்லாம் தெரிந்து விட்டது என்று எனக்கு சொல்ல முடியாது. இன்னும் புதிதாக நான் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இன்னும் எனக்கு வெளிப்பாடுகள் வர வேண்டியது இருக்கும். இன்னும் எனக்கு தேவன் தர விரும்புகிறார். ஆனால் அந்த வெளிப்பாடு எதிலிருந்து வர வேண்டும்? வேதத்திற்கு அப்பாற்பட்டிருந்து பேசக்கூடாது, அனுபவத்திலிருந்து பேசக்கூடாது. அனுபவத்திலிருந்து பேசுகிற வெளிப்பாடு தவறான வெளிப்பாடு. அனுபவம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தர் ஆண்டவர் படுக்கையில் இருக்கும்போது அவரே தரிசனமாய் எழுந்து நடன்னு சொல்லுவார். அதுக்காக எல்லாருமே அவர் எழுந்து நடன்னு சொன்ன பிறகு தான் எழுப்பி நடப்பேன் அப்படின்னா யாருமே எழுப்பி நடக்க முடியாமல் ஆகிடும். இன்றைக்கி எந்த குளத்துக்கிட்டே அவர் வர்றதில்லை. அவர் இன்றைக்கு எப்படி சொல்லுகிறார்? வார்த்தையை வாசித்து, வார்த்தை நீ எழுந்து நட என்று சொன்னால் நான் எழுந்து நடப்பேன், ஆனால் அப்படியும் சோகம் நடக்கிறது. அப்போ புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், வேதாகமத்திலே அது இருக்கிறதா? உண்மையிலே வேதாகம் அப்படித்தான் சொல்லி இருக்கிறதா? கான்டெக்ஸ்ட் இருக்குதா? அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? வேதத்தை வாசிக்கும் போது 3 காரியங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று, ஒரிஜினல் ஆடியன்ஸ், அந்த காலத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அவர்கள் கலாச்சாரத்தின்படி என்ன சொல்லப்பட்டது, இதுவும் வாசிக்க வேண்டும். இரண்டாவது, என்ன வேதத்திலும் தெரிய வேண்டும் என்றால், டைம்லெஸ் பிரின்சிபிள், நித்தியமாக காலங்காலமாக மாறாத சில பிரின்சிபிள்ஸ் என்று சொல்லி அதில் இருக்கிறது. அதை என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும். பிறகு அதற்கு இந்த நேரத்தில் நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும் என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த 3ஐயும் கண்டுபிடிப்போம் என்றால் வேதாகமத்தை புரிந்து கொள்வது, உண்மையிலே தேவனுடைய மனதை, பரிபூர்ணமான சித்தத்தை, அதான் பவுல் சொல்லுகிறார், மனம் புதிதாகிறதுனாலே தேவனுடைய நன்மையும் பிரியமுமான சித்தம் என்னதென்று நீங்கள் அறியத்தக்கதாக. அதை அறியணும்னா என்ன பண்ணணும்? மனம் புதிதாகணும். பழைய மனதை அதை புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் மனம் புதிதாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிதாக தேவனுடைய மனது அப்படியே நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது, புரிகிறது நமக்கு.